தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார், மிதுனத்தில் இருக்கிறார். அந்த மிதுனத்தினுடைய அதிபதி புதனோடு இருக்கிறார். 3 கிரகங்கள், சுக்கிரனும் அங்கு அமர்ந்திருக்கிறார். 3 கிரகங்களும் ராசியை பார்க்கின்றன. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு. இந்த தனுர் ராசிக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். என்னங்க, எங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு, நீங்கள் அற்புதமான வாரம்ன்றீங்க. இல்லை, அதுதான் இல்லை. இப்போ சனி உங்களுக்கு நாளில் இருந்த போதிலும் அவர் வக்ரகதியில் இருப்பதால் கண்டிப்பாக அவர் 3ஆம் வீட்டு பலனைத்தான் செய்வார், முன் வீட்டு பலனை செய்வார். அப்போது உங்களுக்கு பாருங்கள், 3ஆம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வையில் இருக்குது. 3ல் ராகு கேதுக்கள் இருக்க கொடுத்து வைக்கணுங்க. அற்புதமான காலகட்டம். குரு பார்வையில் இருக்குது. எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக போவீங்க. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. எடுக்கின்ற முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும். அதாவது அர்த்தாஷ்டம சனி இல்லை, இதனால் சனி யோக பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொல்லலாம். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும். சமூகத்தில் இழந்த பேறு புகழ் அனைத்தையும் மீண்டும் திரும்ப பெறப்போகிறீர்கள். ஒரு அற்புதமான காலகட்டம். இப்போ சனி வக்ரம் 138 நாள் இருக்குங்க. அது நவம்பர் 28 வரைக்கும் நீங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம், கோல்டன் பீரியட். நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது. தொழிலில், உத்தியோகத்தில் நீங்கள் பல மாறுதல்களை எதிர்பார்க்க போகிறீர்கள். நல்லது நடக்கப் போகிறது. நமக்கா எப்படிலாம் நடக்கு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே சிறப்பான ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அஞ்சிக்குடையவன் உங்களுக்கு 10ல் அமர்ந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறார். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பூர்வீகத்தில் சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் வீடு கட்டலாம், ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். குலதெய்வத்துடைய அனுகிரகம் 100% கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. 9ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்ப்பது பண மழை பொழிய போகிறது. உங்களுக்கு இந்த வாரம் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. சாதிக்கப் போகிறீர்கள். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் நிகழப்போகிறது. சுப நிகழ்ச்சிகள் கல்யாணம், காதுகுத்து, சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது விளங்கப் போகிறது. மொத்தத்தில் இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு முகத்தில் ஒரு பொலிவும், தாகத்தில்